ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மோட்டார் எது சம்மந்தமான மோட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, காஜா மிஷின் பட்டன் மிஷினில் வரக்கூடிய மோட்டார் தான் இன்றைக்கி நம்ம வைண்டிங் பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு மோட்டராக இருந்தது, அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஆனால் வீடியோ ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல, ஏன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. அதனால் அதோடய டீட்டெயில் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். கோர் எம்எம், அதனுடைய ட்ரான்ஸு டேட்டா எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் இது ஒரு கெப்பாசிட்டர் இல்லாத மோட்டார். உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாங்க. இது ஒரு பிஎல்டிசி மோட்ரு கிடையாது, சாதா மோட்ரு தான். அதில் ஒரு சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் இருக்குது, ஆனால் கெப்பாசிட்டர் கிடையாது. நம்ம நார்மலாக கிரைண்டர் மோட்டருக்கு இறக்குற மாதிரி தான். 4, 6, 8 இதனுடைய காயில் பிச்சு. இதனுடைய அந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் பார்த்திங்கன்னா, இதனுடைய ஆர்பிஎம் 100 ஆர்பிஎம் வரும்போதே அது ஓப்பன் ஆயிரும். அதனால் கெப்பாசிட்டர் தேவைப்படாது. அப்போது எப்படி கனெக்ஷன் பார்த்திங்கன்னா, இந்த மோட்டர்லேருந்து வெளியே வரக்கூடிய வயர் மொத்தம் 6 வயரு. அதில் ரன்னிங் காயிலேருந்து ஒரு வயரையும் ஸ்டார்டிங் காயில் வரையும் சேர்த்து முறிக்கிறங்க, அது காமன். ஸ்டார்டிங் காயிலில் டைரெக்டாக சுவிட்ச் லைனை எப்பவும் போல் கொடுத்துருங்க. சுவிட்சோடைய அடுத்த லைனை நேரடியாக ரன்னிங்லேயே கனெக்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா இடையில நம்ம கெப்பாசிட்டி கொடுக்க போகிறதில்ல, அதனால் டைரெக்டாக ரன்னிங்கில் கொடுத்துருங்க. இப்போ சப்ளை காமனில் ஒன்றும் ரன்னிங்கில் ஒன்றும் நம்ம கொடுக்கணும். வழக்கமாக எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி சப்ளை காமன்லேயும் ரன்னிங்குடைய ஒரு லைன்லேயும் நீங்கள் சப்ளை கொடுக்கணும். ஆனால் இந்த மோட்டரில் ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் மிஷினில் ஏதாவது கோளராகி ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் கூட தாங்காது, மோட்ரு எரிஞ்சு போயிடும், காயில் எரிஞ்சு போயிடும். அதனால் உங்கள்கிட்ட இந்த மாதிரி மோட்ரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஷினில் ஏதாவது கோளாறு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங் காயிலுடைய ட்ரான்ஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால குயிக்கே எரிஞ்சு போயிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரவி பார்க்குறதா இல்லை ஃபுல்லாக தெரியும், தெளிவாக தெரியுமா? இது ஃபுல்லாக எடு சரியா, அப்படியே மோட்டர் எடு. ஓகேவா? அப்படியே சரியா கட் பண்ணிக்கோ.